புத்திமதியை ஏற்றுக்கொள். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். நம்முடைய அந்திய காலத்தில் நாம் ஞானமுள்ளவளாய் இருப்பது நமக்கு நல்லது. இம்மையில் இருந்து மறுமைக்கு கடந்து செல்லும் போது நாம் ஞானமுள்ளவர்களாய் கடந்து செல்ல வேண்டும். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தால்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நாம் இம்மையில் ஜீவிக்கும்போது மறுமையையும் யோசித்து பார்த்து ஞானத்தோடு ஜீவிக்க வேண்டும். நம்முடைய அந்திய காலத்தில் நாம் ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாலிப காலத்தில் நமக்கு சொல்லப்படும் புத்திமதிகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் செவி கொடுக்க வேண்டும். பெற்றோரும் பெரியோரும் நம்மை கடிந்து கொள்ளும்போது நம்முடைய நன்மைக்காகவே அவர்கள் நம்மை கடிந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு சிட்சையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தப்பிதங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாலிப நாட்களில் ஒழுங்காக ஜீவித்தால் நம்முடைய அந்திய காலத்தில் ஞானமுள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய வாலிப நாட்களில் ஆலோசனைகளை கேட்டு புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய அந்திய காலத்தில் நாம் ஞானமுள்ளவர்களாய் இருக்கலாம். ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் வழிகள்: ஆலோசனையை கேட்க வேண்டும், புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.